சொந்த வீடு கட்ட ரூபாய் 18 லட்சம் வரை தர ஒரு முக்கியமான அரசு திட்டத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமது யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் அரசு திட்டங்களுக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலகிராம் லிங்க்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய குழுவில் மறக்காமல் நீங்கள் எல்லோருக்கும் வீடு என்ற இலக்கில் பிஎம் ஆவாஸ் யோஜனா என்ற திட்டத்தை 2015 மத்திய அரசு எடுத்துட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலம் 4.21 கோடி வீடுகளை இது வரைக்கும் கட்டியிருக்காங்க. இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிவில் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நகர்ப்புற திட்டம், இன்னொன்று வந்து கிராமப்புற திட்டம்னு சொல்லிட்டு 2 திட்டம் வந்து இருக்கு. இந்த நிதியாண்டுல 2025-26 நிதியாண்டுல 80,671 கோடி வந்து நிதி வந்து இந்த திட்டத்துக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த திட்டத்தோட சிறப்பம்சமா இந்த திட்டத்துல வீட்டுக்கு வாங்குற கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வட்டி சலுகை உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. கடன் தொகை எவ்வளோ வரைக்கும் வந்து தராங்கன்னா 18 லட்சம் வரைக்கும் வந்து வீடு வாங்குறதுக்கு கடன் வந்து தராங்க. அதுக்கப்புறம் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச வட்டியில் கடன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மானியம் வந்து பார்த்தீங்கன்னா 2.67 லட்சம் வரைக்கும் மானியம் வந்து தரதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து தராங்கன்னா, பெண்களுக்கு முன்னுரிமை தராங்க, மாற்றுத்திறனாளிக்கு முன்னுரிமை தராங்க, அதுக்கப்புறம் பழங்குடியினருக்கு முன்னுரிமை தராங்க. இந்த திட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணனா ஸ்கிரீன்ல தெரியுற PMAYMIS.gov.in என்ற இணையதளத்துல உங்களோட ஆதார எண்ணை வந்து பதிவிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா CSC அரசு சேவை மையத்துல நீங்க வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து எல்லாமே அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணிட்டு இந்த திட்டத்தில் நீங்கள் வந்து இணையலாம். இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களுக்கு ரெகுலராக கிடைக்குன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.